ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அட்வென்ச்சரான ரைடு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து மார்ச் 21 மார்னிங் 4 o'clock ஆகுது. ஆக்சுவலாக ரைடு வந்து வீட்டிலே நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டில் வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறதுனால டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி பங்க்கில் வந்து நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பெட்ரோல் இப்போ தான் போட்டோம். உங்களுக்கு மோட்டோ விலாகில் எங்கெங்கே போகிறோம் எப்படின்னு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக ரைடுக்கு வந்து கிளம்பியாச்சு. இந்த நைட்டில் வந்து எங்கே போகிறோம் என்னன்னா நான் சொல்லலை. ஆல்ரெடி நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் நான் சொல்லணும். கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் ரூட்டை காமிச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் வந்து நம்ம கூட சேலத்தில் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறையா பேர் ஜாயின் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் ஒரு 30லேருந்து ஒரு 40 பேர் நாங்கள் மொத்தமாக அந்த ட்ரிப்பு கண்டினியூ பண்ணுறோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சுங்க. லாஸ்ட்டாக நியூ இயருக்கு வந்து நான் வந்து என் ஒய்ஃபோட போயிருந்தேன். அதுக்கு முன்னே வந்து கொல்லி ஹில்ஸ் வந்து தனியாக போனதோடு சரி. ஆஃப்டர் ஒரு 6 monthsக்கு அப்புறம் நான் வந்து இப்போ தான் வந்து தனியாக சோலோ ரைட் பண்ணுறேன். சோலோ ரைட் மீன்ஸ் என் பைக்கில் சோலோவாக ஓட்டுறேன். இல்லைன்னா யாராவது ஒரு பில்லியன் ரைடர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன் ஆயிடுது. ஒரு நேரம் சேலம் வந்தாச்சு. வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 35 கிலோமீட்டர் வந்துட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையிலேருந்து வந்திருக்காரு. அவரை இங்கே மீட் பண்ணிவிட்டு அப்படியே அவர் கூட கிளம்ப வேண்டியது தான். ப்ரோ இங்கே இருக்கார். ஹாய் ப்ரோ, மோகன். சூப்பர் ப்ரோ, எப்படி ரைடு போச்சு? நல்லா போச்சு. ஓகே ஓகே, இந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்துட்டான். கிளம்பலாமா? ஒரு அபிஷேக் கால் பண்ணாரு. அபிஷேக் மேட்டூரில் வந்து ஜாயின் பண்ணிப்பார். ஆனால் ஒரு வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்றாரு. ஒரு 1.5 hours ஆகும். 1 hour 4 மணிக்கு கிளம்புனா அங்கே 1 மணி நேரத்தில் அவர் வந்துருன்றாரு. நம்ம போயிட்டே இருக்கலாம் ப்ரோ, அவர் வந்துருவார். ஒரு வாரத்தை பேசிடுங்க. நான் பேசிட்டு இப்போ தான் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன். இன்னும் எங்கே போகிறோம் அப்படின்னா கினாக்கொரை. கினாக்கொரை தான் போகிறோம். கினாக்கொரை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து காரமடையிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா கினாக்கொரை ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலு. பட் நம்ம வந்து இந்த ரூட்டில் போகாமல் கொஞ்சம் அட்வென்ச்சர் எதிர்பார்த்து எந்த ரூட்டு மேட்டூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி வந்து கினாக்கொரை இந்த ரூட்டில் நம்ம போகிறோம். கொஞ்சம் அட்வென்ச்சரான ட்ரிப்பு தான். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதுக்கப்புறம் நம்ம விடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் லைவில் வரேன். மேட்டூர் வந்துச்சு. டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் ஒரு 5 பேர் கிளம்பிட்டோம். அபி ப்ரோ, மணி. என்ன ப்ரோ போகலாமா? ஓகே காய்ஸ், மேட்டூர்லேருந்து கிளம்பியாச்சு. சின்னங்கொண்ட சிங்கம் சீறிட்டு பறக்குது எல்லா வண்டியும். இப்போ ஆல்ரெடி 2 வண்டி முன்னாடி போயிடுச்சு. நான் அபி ப்ரோ, ஸ்டீஃபன் ப்ரோ 3 பேரும் பின்னாடி போயிட்டுருக்கோம். ரைட்டில் சன்ரைஸ் ஆகுது, செமையாக இருக்குது. ஃபுல்லாக தண்ணி, அப்படியே அதில் வந்து சூரியன் மேலே வர்றது சூப்பராக இருக்குது. செம்ம வா. அப்படியே இப்போ ஒரு பாட்டு ஒன்று போட்டோம்னா அருமையாக இருக்கும். பாட்டு போட்டால் காப்பிரைட்ஸ் கொடுப்பானுங்க. எதுக்கு வா. இந்த முன்னாடி அப்படியே அந்த வியூ மட்டும் பாருங்கள். முன்னாடி அந்த மலை, இந்த ரோடு 2 பக்கமும் நல்ல க்ரீனிஷு, வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் 5 பேர் போயிட்டுருக்கோம். ஒரு 80 to 90 ஸ்பீடு க்ரூஸ் பண்ணுறோம். மலை மட்டும் வந்து நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு அப்படின்னா செமையாக இருக்கும். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா இதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது. ஆக்சுவலாக அதான் உண்மை. இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்ததில்லை. ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். சேலத்துலேருந்து இந்த ரூட்டு வழியாக ஊட்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஊட்டி, வால்பாறை, வயநாடு, வால்பாறை இல்லை மன்னிச்சிக்கங்க, வயநாடு, இதெல்லாம் இந்த ரூட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரூட்டில், அட்வென்ச்சரான ரூட்டில். எல்லாருமே ஹைவேலேயே போயிட்டு அது என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், இதை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே ஒரு வண்டிக்கு எவ்வளோ? ஒரு வண்டிக்கு 10? 5 வண்டி இருக்குது. ஓகேண்ணா. என்ட்ரி பாஸ் எல்லாம் வண்டி நம்பர் போட்டு கொடுக்குறாங்க. அவுட்டில் கேட்பாங்களாண்ணா?
மலை போகிற வரைக்கும் தேவை. செக் பண்ணால் காமிச்சிக்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூ. போகலாம் ப்ரோ. என்ன செம்மையாக இருக்குது இந்த ரூட்டு. வாவ், செம்ம ரூட்டு, செம்மையாக இருக்குது பாருங்களேன். ரைட்டில் என்னன்னு தெரியல, இது காலேஜுன்னு நினைக்கிறேன், ஏதோ காலேஜ் மாதிரி தெரியுது. வாவ், நல்லா நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ₹10 டிக்கெட் வாங்குறாங்க, தப்பு இல்லை. இவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க, தப்பு இல்லை. ஃபாரஸ்ட் ஏரியா இன்னும் முடியவே இல்லை. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் செம்மையாக இருக்குது. சம்மரில் மட்டும் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் காஞ்சி போயிடணும். ஆனால் ஒன்றுமே இல்லை, எல்லாம் காஞ்சி போய் தான் இருக்குது. ஆனால் ஃபாரஸ்ட் ஏரியா இதோ வின்டர் சீசனில் வரணும், வெறித்தனமாக இருக்கும். ஃபுல்லாக வவ்வால், எவனோ பறக்க விட்டான். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் கூட ஜாயின் பண்ணுறதுக்கு நேரம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டரில் முன்னாடி நம்ம டீம் வந்து எல்லோரும் டீ ஷாப்பில் இருக்காங்க. நம்மளும் போய் அவங்க கூட சேர்ந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளோட டெஸ்டினேஷன் நோக்கி போக வேண்டியது தான். செம்மையாக இருக்குது ரைடு. மார்னிங் இப்போ 9:10 ஆகுது, சாரி 9:15 ஆகுது. டாக்டர் வந்துட்டியா பிகிலே? ஆமா பிகிலே. அண்ணே 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 எப்படி இருக்கீங்க? ப்ரோ என்ன ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கேமராவில் தெரியுவீங்க. கிட்டுன்னு இருக்கு நம்ம புள்ளிங்க. எப்படி பெட்ரோல் போட்டண்ணே? அண்ணா லிங்கா சிங்க தானே இருக்கிறாரு இங்கே யானைகளும் இருக்கலாம், சிறுத்தையும் இருக்கலாம், கருஞ்சிறுத்தையும் இருக்கலாம், கரடியும் கூட இருக்கலாம். வெயில் தான் கொளுத்துது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது சம்மர் சீசன், வெயில் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் மழையும் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆண்டவா, வானமெல்லாம் பார்த்தா பொழந்துட்டுருக்குது. சூரிய பகவான் நம்மளை செய்கிறான், நம்ம என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா கினாக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான வில்லேஜு. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம பாய்ஸ்லாம் முன்னாடி இருக்காங்க. போச்சுடா. நம்ம பாய்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. லெஃப்டில் யானைப்பா. அரே வா, காட்டு யானை சிங்கிளாக இருக்கு. காட்டு யானை சிங்கிளாக இருக்கு. டேஞ்சர் தான் ஒத்த யானையாக இருக்கிறது. ஓ போ. டே 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 ஏன்டா என்னை சுற்றி போட்டுட்டீங்க இப்படி? டே வழி விடுறா, நான் போகிறேன். டீ வேணும்னாங்க, தைலம் வாங்கணும்னாங்க, சாக்லேட் வாங்கணும்னாங்க, அரிசி வாங்கணும்னு இருக்காங்க. லேண்ட்மார்க் தெரியும்ல சென்னையில், அந்த மாதிரி பெஞ்ச்மார்க். சூப்பர் ப்ரோடி. இல்லை அவர் நினச்சி பாருங்க, சவானா ரூமுக்கு நான் வாங்க போகிறது ஒரே ஒரு வர்க்கி பாக்கெட்டு. வர்க்கி பாக்கெட் 140 ரூபா. நீ வந்து ஆம்பூரில் 140 ரூபா 150 ரூபா நினைக்கிறேன், 1/2 கிலோ.
இல்லை இங்கே விட பஜார் ஏய் ப்ரோ ரைட்டில் நோ வந்துட்டனா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டே 1 வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு.